கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். எபேசியர் 1 அதிகாரம் 17-18 வசனத்தை கடந்த ஒரு மாத காலமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தர வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கிறது என்றும் இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஒரு மனிதனை அழைப்பதினாலே மனுஷனுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? தேவன் ஒரு மனிதனை அழைக்கிறார். தேவன் இவர்களை முன்னறிந்தார், அவர்களை முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தார் அவர் அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, நாம் பரிசுத்தவானாகிறோம். எபிரேயர் 10:10 இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி புண்ணியத்தினாலே பாவியார்ந்த நாம் அந்த பலியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபிரேயர் 10:14 வாசிக்கிறோம். ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கு நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். பூரணப்படுத்துவார் இல்லை, பூரணப்படுத்த போகிறார் இல்லை, பூரணப்படுத்தி இருக்கிறார். இது ஆவியிலே நடந்ததான ஒரு மாற்றமாக இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய மனதிலேயும் சரீரத்திலையும் இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்தித்து, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது தேவனுடைய வல்லமை நம்மை மாற்றுகிறது. சரி, இந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்வதனாலே நாம் இன்றைக்கு ஊழியக்காரர் என்று நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். நாம் ஊழியர்கள் என்று வாசிக்கிறோம். நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து இரத்தத்தினால் நம்மை கழுவி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னதாக நாம் பார்த்தோம். பின்பு அதே கருத்தை தான் பேதுரு சொல்லுகிறார். நம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொன்னார். கர்த்தருடைய புண்ணியங்கள், ஆண்டுகிட்ட வந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு, என்னென்ன புண்ணியம் உண்டு என்று அறிவிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட ஊழியத்தை நமக்கு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு ஊழியம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு, குறிப்பிட்ட இனத்துக்கு கொடுக்கப்பட்டது, லேவி கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஊழியம் என்பது குறிப்பிட்ட மக்களுக்கோ குறிப்பிட்ட இனத்துக்கோ கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அந்த ஊழியங்கள் கொடுக்கப்படுகிறது. அருமையானவர்களே, ஆகையினால தான் இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக தெளிவாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, பவுலும் கூட நாம் பார்த்தோம் எப்படி பழைய ஏற்பாட்டு ஊழியம் அந்த காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம், அந்த கடாரியின் சாம்பல், அவர்களை அந்த தகுதிப்படுத்தி அந்த வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தையும் அந்த சாம்பலையும் பூசின போது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, நான் ஊழியக்காரன் ஆகிட்டேன், நான் ஊழியம் செய்ய தகுதியாகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மனசாட்சியிலே ஒரு நம்பிக்கை வந்தது போல, புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருடைய ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எத்தனை நிச்சயம். அப்படியானால் புதிய ஏற்பாட்டு ஊழியம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நம்ம கழுவப்பட்டபடியினாலே, அந்த இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டபடியினாலே நாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவன் ஊழியக்காரன். அதை மறந்துடக்கூடாது. சிலர் அது முழு நேரமாக ஊழியம் செய்யலாம், சிலர் பகுதி நேரமாக ஊழியம் செய்யலாம். ஆகையினாலே அப்படி செய்வதனாலே, முழு நேரம் ஊழியம் செய்வதனாலேயோ பகுதி நேரம் யாரும் ஒருவருக்கொருவர் பெரியவரோ சின்னவரோ தாழ்ந்தவர் என்ற அர்த்தம் அல்ல. ஏனென்றால் நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். இதை குறித்து இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியம் எப்படி, பழைய ஏற்பாட்டு ஊழியம் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டதான ஊழியமாக இருந்தது. புதிய ஊழியம் எப்படி வந்தது என்றால் அது மெல்கிஸ்தேக்கின் முறைமையின்படியான ஊழியம் என்று நாம் பார்க்கிறோம். இதை குறித்து எபிரேயர் புஸ்தகத்திலே நாம் சில வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் புத்தகம் 6 அதிகாரத்திலே 20 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நமக்கு முன் ஓடினவராகிய இயேசு மெல்கிஸ்தேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இந்த மெல்கிஸ்தேக்கின் முறைமையின்படியான ஊழியர் என்று சொல்லுகிறார். இதைத்தான் 7 அதிகாரம் 7:16 அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிஸ்தேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியா இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் அது மாற்றப்பட்டது சொல்லிட்டு எப்படி புதிய ஏற்பாட்டு ஊழியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது,
இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியக்காரர் ஆகிறார்? அவருடைய மாம்சத்தின்படி பார்த்தால் அவருக்கு ஊழியம் கிடையாது. ஏனென்றால் ஊழியர்கள் லேவிகோத்திர ஆசாரிக்கு அந்த முறைமைக்குட்பட்டவர்களுக்கு தான் அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசுநாதர் லேவி கோத்திரத்தில் வரவில்லை, இவர் யூதா கோத்திரத்தில் வந்திருக்கிறார். யூதா கோத்திரத்திலே ஊழியத்தை பற்றி சொல்லப்படவில்லை. அப்படியானால் இயேசு எப்படி ஊழியக்காரரானார்? அதுதான் சொல்கிறார், மெல்கிசேக்கின் முறைமையின்படி என்று சொன்னார். அப்போ மெல்கிசேக்கின் முறைமை என்றால் என்ன? இந்த மெல்கிசேக்கை குறித்து நாம் சில காரியங்களை தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினாலே அதை தியானித்தால்தான் இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியம் நமக்கு எப்படி ஊழியர்களாக மாறியிருக்கிறோம் என்றதான ஒரு நிச்சயம் நமக்கு தெரிகிறது. அப்போ இந்த மெல்கிசேக்கை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம், அதை என்று நாம் தியானிப்போம். இந்த மெல்கிசேக்கு 7:1 வாசிக்கிறேன். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியருமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேராகிய மெல்கிசேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமா. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். எபிரேயர் 7:3 வாசிக்கிறோம். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியன் நிலைத்திருக்கிறான். பாருங்க, இங்கு இந்த மெல்கிசேக்கு பற்றி பேசப்படுகிறது. இதே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே இந்த மெல்கிசேக்கு வருகிறார். மற்ற எல்லாருக்கும் வரலாறு சொல்லப்படுகிறது, இந்த மெல்கிசேக்கு வரலாறு சொல்லப்படவில்லை. திடீரென்று 14ஆம் அதிகாரத்திலே அன்றியும் தேவனுடைய ஆசாரியனாக இருந்த மெல்கிசேக்கு ஆபிரகாமை எதிர்கொண்டு வந்து அப்பமும் ரசமும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தான். ஆபிரகாம் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படியானால் அதுக்கு சில வேதத்தில் பின்குறிப்பு என்ன எழுதிக்கிறாங்க? மெல்கிசேக்குன்னா அது ஒரு ராஜா இருந்தார், அது ஒரு நாடு இருந்தது, சாலேமின் ஒரு நாடு இருந்தது சொன்னார். ஆனால் பவுல் எழுதுகின்ற பொழுது அப்படி இல்லை என்று சொல்லுகிறார். அவர்கள் மனுஷிய பிரகாரமாக யோசித்து அப்படி சில குறிப்பு எழுதியிருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அது அப்படி அல்ல, இது ஒரு வேத விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன விளக்கை கொடுக்கிறார்? இந்த மெல்கிசேக்கின் சாலமோன் ராஜா என்கிறார். அப்போ சாலமேன் என்றதான வார்த்தைக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்லுகிறார். சாலமேன் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமாம். இந்த மெல்கிசேக்கு என்பது யாரு? சிலர் சொல்றாங்க தேவன் என்று சொல்லுகிறார்கள், அதாவது தேவனுடைய குமாரன் இயேசு என்று சொல்லுகிறார்கள். அநேகர் அதைத்தான் சொல்கிறார்கள், இயேசுதான் அந்த மெல்கிசேக்கு. பழைய ஏற்பாட்டிலே இயேசுதான் மெல்கிசேக்கு என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆனால் இங்கே 3ஆம் வசனம் எபிரேயர் 7:3 என்ன வாசிக்கிறோம்? அந்த உற்று பார்த்தால் அது இயேசுவாக இல்லை. வேறு என்ன வாசிக்கிறோம்? இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். இப்போ உலகத்தில் எல்லாருக்கும் தகப்பன் உண்டு, தாய் உண்டு, வம்ச வரலாறு உண்டு. ஆனால் இந்த மெல்கிசேக்கு என்ன இல்லையாம்? தகப்பன் இல்லையாம், தாய் இல்லையா. அப்படியானால் இவன் மாம்ச சம்பந்தமான ஆளாக இருக்க முடியாது, அதை விட மேலானவர். அப்படியானால் அவர் தேவனாகத்தான் இருக்க வேண்டும். தகப்பன் இல்லாதவர், தாய் இல்லாதவர். நமக்கு தகப்பன் தாய் உண்டு. அடுத்தால் சொல்லுகிறார், இவருக்கு நாட்களின் துவக்கமும் இல்லை, ஜீவனுக்கு முடிவும் கிடையாது. நமக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு எந்த தான் ஊழியக்காரராக இருந்தாலும் நமக்கு ஒரு துவக்கம் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது. தேவனுக்கு பொறுத்தளவில் துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்படியானால் இந்த மெல்கிசேக்கு என்பவருக்கு தகப்பன் இல்லை, தாய் இல்லை, துவக்கம் இல்லை, முடிவில்லை. ஜீவனுக்கு ஒரு முடிவு என்பதே இல்லை. நித்திய காலமாக இருக்கக்கூடியவர். அது மாத்திரமல்ல, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர். தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறார். நல்ல விளைவிக்கங்க, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய். அப்போ இந்த மெல்கிசேக்கு என்பவர் யார்? அப்போ தேவனுடைய குமாரன் தேவனும் அல்ல, தேவனுடைய குமாரனும் அல்ல, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர். அப்படி யாராக இருக்க வேண்டும்? அவர்தான் பரிசுத்த ஆவியானவராக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே ஊழியர்களை அபிஷேகம் பண்ணினார்கள். அதற்கென்று ஒரு ராஜாக்கு ஒரு அபிஷேகம், தைல கொம்பை எடுத்து அபிஷேகம் பண்ணினார்கள். அதே போல ஊழியத்துக்கிட்ட அபிஷேகம் பண்ணினார்கள். அதுபோல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கின்ற பொழுது ஒரு 30 வயசு வரைக்கும் எந்த ஊழியங்களும் செய்ததாக வேதத்திலே எழுதப்படவில்லை. அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் ஊழியக்காரராக மாறுகிறார். அப்போ இயேசுநாதர் மேலே என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ அன்றையிலிருந்து அவர் ஊழியக்காரராக மாறுகிறார். அந்த விதத்திலே அப்படியானால் இந்த மெல்கிசேக்கின் முறைமையின்படி ஆசாரியர் ஆனார் என்று என்ன சொன்னால், மெல்கிசேக்கின் முறைமையின்படி ஆசாரியர் ஆனார் என்று சொல்வீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மெல்கிசேக்கின் முறைமை, அதாவது பரிசுத்த ஆவியின் முறைமையின்படி ஆசாரியர்.
ஒருத்தன் அபிஷேகம் பெறுகிறார், தேவாவியான அவனுக்குள்ள வருகிறார். அவன் ஒன்று பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களுக்கு அபிஷேகம், தீர்க்கதரிசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு அபிஷேகம், தீர்க்கதரிசிகளுக்கு அபிஷேகம். அப்போ அதே போல தான் புதிய உடன்படிக்கையிலே கல்வாரி இயேசு கிறிஸ்துவை, அந்த கல்வாரி இரத்த புண்ணியத்தை விசுவாசித்து தேவனுடைய குடும்பத்திலே வந்தவர்கள் என்ன ஆகிறது என்றால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, அதாவது அபிஷேகம் பெறுகிறார்கள், ஆவியானவரை பெறுகிறார்கள். அந்த விதத்திலே நாம் எல்லோரும் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவன் தேவனுடைய பிள்ளை மாத்திரமல்ல, அவன் நீதிமான் மாத்திரமல்ல, அவன் பரிசுத்தவான் மாத்திரமல்ல, அவன் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவன் குற்றமற்றவன், அவன் கண்டிக்கப்படாதவன், அவன் தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை மறந்துடக்கூடாது. அதனால தான் இந்த ஊழியங்கிறது, சில சொல்கிறாங்க நாங்கள் ஊழியக்காரங்க, நாங்கள் பெரிய, அப்படியெல்லாம் கிடையாது அருமையானவர்களே. ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள் தான். அதை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானார் சொல்லிட்டு இவர் குறித்து சில காரியங்களை பார்க்கிறோம். இங்கே எபிரேயர் புஸ்தகம் இன்னும் சில காரியங்களை சொல்கிறேன். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்க, இவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறான்னு பாருங்கள். இன்னைக்கு கொஞ்சம் மெல்கிசேதேக்கை குறித்து பார்ப்போம். கோத்திரத்தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருளில் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். பாருங்க, இதை வச்சுக்கிட்டு தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்னு, தசம பாகம் கொடுக்க ஊழியங்களுக்கு தசம பாகம் இல்லை, அதை விட அதிகமாக நாம் தாராளமாக நாம் செய்ய வேண்டும். ஏன்னா நாம் முழுவதும் கிரயத்து கொள்ளப்பட்டவர்கள், நமக்குள்ளெல்லாம் தேவனுக்கு சொந்தம். ஆனால் அதே காரியத்தை எடுத்து நிபந்தனையாக சட்டதிட்டமாக மக்களை வாட்டி வதைக்கும் போது அது குற்றமாக, அது சாபமாக காணப்படுகிறது. நாம் அன்பினால் செய்கிற ஊழியம்தான் இது. நிர்பந்தத்தினால அல்ல, கண்டிதத்தினால அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் என்ன செய்தாராம்? தசம பாகம் கொடுத்தாராம். இது தேவன் அவருக்கு கண்டிதம் போடவில்லை, அவருக்கு ஒரு சட்டமாக கொடுக்கவில்லை, அவருக்கு ஒரு நிர்பந்தத்தின் இல்லை. அங்கு நடந்த காரியம் என்னவென்றால், உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் ஆதியாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். இதை வைத்துக்கொண்டு நான் முதலாக நினைத்தேன், அப்படி ஆனால் தசம பாகம் கொடுக்கலன்னா சாபம் என்று எண்ணினேன். ஆனால் வேதத்தை நன்ற பின்னால் தான் பார்த்தேன், அப்படி அல்ல. இங்கே என்ன வாசிக்கிறோம் பாருங்க, நம் தேவனுடைய பிள்ளைகள், நான் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவில் அப்பா தகப்பனுக்கு காசு கொடுக்குறோமா இல்லையா அப்படிங்கிறது இல்லை. நமக்கு முழுவதும் நம்முடைய பணத்தினாலே, நம்முடைய சரீரத்தினாலே, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு நம்மளால் என்ன முடியுமோ அந்த விதத்திலே நாம் கர்த்தருக்காக நாம் வேலை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். நம் ஊழியக்காரர் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியம் என்பது எப்படி வந்தது? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள் தான். ஆகையினாலே இந்த சம்பவத்தை குறித்து ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறோம். அதாவது ஆபிரகாமுடைய அவனுடைய சகோதரனுடைய குமாரன் லோத்து சோதோமிலே குடியிருக்கும் போது அங்கே ஒரு ராஜாக்கள் அவர்களை ஜெயித்து அடிமைப்படுத்தி கொண்டு போய்விட்டார்கள், லோத்தையும் கொண்டு போய்விட்டார்கள். இதை கேள்விப்பட்டதான ஆபிரகாம் தன் சகோதரனுடைய மகன் சிறைப்பட்டு போனபடியினாலே அவனும் அவனோடு இருந்த சில மக்களும் என்ன செய்கிறார்கள்? அதான் அவனோடு உடன்படிக்கை பண்ணியிருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனியருக்கும், அதாவது அந்த மனிதர்கள் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த ஆபிரகாமை வீட்டில் சேர்ந்த ஒரு 300 பேரும் அவனோடு கூட அந்த மனிதர்களும் போய் என்ன செய்கிறார்கள்? இந்த சிறைப்படுத்தி போன ராஜாக்களை போய் சண்டையிட்டு அவர்களை துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வருகிறார்கள். தன் சகோதரனாகிய லோத்தையும் திருப்பி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அந்த ராஜாக்களை எல்லாம் முறியடித்து வந்தபோது சோதோமின் ராஜா என்ன செய்கிறான்? புறப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போகிறான். அவன்கிட்ட போய் ஆபிரகாம்கிட்ட போய் அவனை வரவேற்கிறான். இறைவன் தோத்து போன ராஜா. சரி, இந்த சம்பவத்தை விட்டுட்டு திடீரென்று அன்றியும் என்று ஆரம்பிக்கிறார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அன்றியும் என்று ஆரம்பித்து உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. என்ன அருமையான பாருங்க, வானத்தையும் பூமியும் உடையவரான உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த வானமும் பூமி, சில சொல்றாங்க இந்த பூமியை நமக்கு சொந்தம் இல்லை. இல்லைங்க, இது நம்ம பூமி, நம்ம ஆண்டவர் உண்டாக்குனார். உண்டாக்கும்போது நல்லது என்று கண்டார். இதை மனிதன் கையில் கொடுத்தார். பிசாசானவன் மனிதன் கையிலிருந்து ஏமாற்றி பிடுங்கி கொண்டான். அந்த பிசாசை இயேசு கல்வாரி சிலுவையிலே ஜெயித்தார். இப்பொழுது நாம் பூமியை சுதந்திரிக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். நான் முதல்ல நினைச்சேன் இந்த பூமியில் எனக்கு ஒன்று வேண்டாம், ஒரு சன்னியாசின்னு நினைச்சேன். ஆண்டவரே எனக்கு ஒன்று வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம். அப்படி செய்யும்போது அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கமும்
தேவனுடைய திட்டமும் அவர்கள் அது நிறைவேறதில்லை. தேவனுடைய நோக்கம் என்ன? நாம் இந்த பூமியிலே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல. இன்னும் இயேசு சொன்னார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க ஆரம்பித்தா பூமிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. அதைத்தான் சொல்லுகிறார். அஞ்ஞானிகள் எவைகளை புசிக்கலாம், எவைகளை குடிக்க நாடுகிறார்கள், தேடுகிறார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடுகிறார்கள், நாடுகிறார்கள், தேடுகிறார்கள். எதற்காக? உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக. ஆனால் வேதம் சொல்வது இவைகளெல்லாம் உங்கள் பரமபிதா உங்களுக்கு தேவை என்று அறிந்திருக்கிறார். ஆனால் இவர்கள் சொல்றாங்க, எனக்கு அது தேவையில்லை, எனக்கு இந்த உலகத்தில் எந்த ஆசீர்வாதமும் தேவையில்லை, இந்த உலகம் எனக்கு குப்பை, இது எனக்கு மண், அப்படி சொன்னதுனாலே உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள், பாடுகள் துன்பங்கள் அடைகிறார்கள். அப்படியானால் வேத வசனத்தை அறிந்து கொள்வது மிக முக்கியம். என்ன நடக்கிறது பாருங்க, அருமையான தேவனுடைய ஜனமே. இந்த உலகம் என்பது பொறுத்தளவில் உலகத்தில் நாம் உலகத்தான் அல்லன்னா பாவி அல்ல, உலகத்தான போல பாவி அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகமும் அதன் நிறைவும் கர்த்தருக்குரியது. ஆகினாலே கர்த்தர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். தகப்பனுக்குரிய சொத்தெல்லாம் நமக்குரியது. ஆகினாலே நாம் நம்முடைய தகப்பனுடைய சொத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஆகினாலே விசுவாசத்தினாலும் அதுக்கு வேண்டிய செயல்பாட்டினாலும் அதுக்கேற்ற ஒரு கிரியையினாலும் நாம் இந்த உலகத்திலே எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. சரி, இங்கே ஒரு காரியம், இவர்கள் மெல்கிசேதேக்கு என்ன சொல்லுகிறார்? வானத்தையும் பூமியும் உடையவராகி கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு என்ன வாசிக்கிறோம் பாருங்க, அது உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். பாருங்க, இவன் எதில் கொடுத்தானா? எல்லாவற்றிலும் சொன்ன உடனே சம்பாதிச்சில் கொடுத்தான்னு சொல்லலை. இவரை குறித்து இது எபிரேயர் புத்தகக்காரர் என்ன சொல்கிறார்? 7ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கொள்ளையிட்டதில் தசமபாகம் கொடுத்தானா. அப்படியானா சம்பாதிச்சதில் தசமபாகம் கொடுக்கலையாம், கொள்ளையிட்டதில் தசமபாகம் கொடுத்தான். நம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை சொல்கிறேன் பாருங்க. கர்த்தருக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும், கர்த்தருடைய ஊழியங்களுக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் மிகுந்த பலன் உண்டு. அவன் பாருங்க, அவன் சம்பாதிச்சதில் அவன் கொடுக்கலை. அதை எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 7:4 பாருங்க, இவர் எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான் பாருங்கள். கோத்திரத்துக்கு தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். அவன் கொள்ளையிடப்பட்ட பொருளில் கர்த்தருக்காக கொடுத்தான்னா ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தா கூட பிரதிபலன் அடையாமல் போகிறது இல்லை. எத்தனையோ காரியங்களை சொல்லியிருக்கிறேன். சில உபசரித்த போது நான் வீட்டில் ஜெபிக்கும் பொழுது பெரிய பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. 14 ஆண்டுகள் பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை நடந்தது. உடனடியாக டாக்டர்கள் 3 டாக்டர்கள் பரிசோதித்து முடியாது என்று சொன்னபோது அது கர்த்தருடைய அந்த தேவனுடைய பிள்ளைகளை உபசரிக்கின்ற பொழுது, அவர்கள் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதிக்கின்ற பொழுது அந்த வீட்டிலே அற்புதம் நடக்கிறது. ஏன்னா இயேசு சொன்னார், ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தா கூட அவருடைய பிரதிபலனை அடையாமல் போவதில்லை. அருமையான ஜனமே, ஆகினாலே உங்களுக்கு அருமையான ஊழியர்கள், உண்மையான ஊழியக்காரர்களை கர்த்தருடைய நாமத்தில் அவர்களை போஷியுங்க. உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. அவங்க ஒவ்வொருத்தர் கஷ்டத்தில் உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாத ஊழியர்கள், வறுமையில் இருக்கிற ஊழியர்கள், அப்படிப்பட்ட ஊழியர்கள் மேலே அதிகமான கவனம் செலுத்துங்க. இருக்கிறவங்களுக்கே மேலே மேலே போட்டு என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே உங்களுக்கு தெரிந்த உண்மையாகவே கஷ்டப்படுகிற ஊழியர்களை பார்த்து அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்கள். இவன் பாருங்க, கொள்ளையிடப்பட்ட பொருட்களை தசமபாகம் கொடுத்தான். ஆகனால் அவன் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றான். அப்படியானா நாம் உழைச்சி நம்முடைய சொந்த காசிலிருந்து நாம் கர்த்தருடைய காரியங்களை கொடுக்கின்ற பொழுது, கொள்ளையடிச்சதில் கொடுத்து தசமபாகம் கொடுத்தவனே பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லும் பொழுது, நாங்கள் உழைச்சி நம்ம கர்த்தருக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது அதை விட நமக்கு அதிகமான ஆசீர்வாதம் உண்டல்லவா? கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. மறந்து விடாதீர்கள், நீங்கள் ஊழியர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். சரி, இங்கே நான் என்ன சொன்னேன்? அப்படியானால் ஒரு காரியத்தை சொல்கிற பாருங்க, 5ஆம் வசனம், லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்கள் கையில் நியாயப்பிரமாணத்தின்படி தசமமாக வாங்குறது கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆயிலும் அவருடைய வம்ச வரிசையில் வராதவனாகி இவன் யாரு? இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் கையில் தசமமாக வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். ஒரு பெரிய காரியங்களை சொல்ல, இதை குறித்து பெரிய காரியம் பின்னால் பேசுகிறேன். இந்த மெல்கிசேதேக்கை குறித்து விவரமாக பேசும்போது நான் சொல்லுறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இங்கே ஒரு காரியம், ஆபிரகாமுடைய அறையிலிருந்து, அதாவது ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு, ஈசாக்கு பிறகு யாக்கோபு, அதுக்கு பிறகு 12 கோத்திரம், அதுக்கப்புறம் மோசையினால் விடுவிக்கப்பட்ட பிறகு லேவி கோத்திரம் பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த லேவி கோத்திரத்துக்கு ஊழியம் கொடுக்கப்படுகிறார்கள். அந்த லேவி கோத்திரத்துக்கு நியாயப்பிரமாணத்தின்படி, இப்போ நம்மளுடைய இப்போ அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி அநேக நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டு மிரட்டுறாங்க. நியாயப்பிரமாணத்தை இயேசு தன்னுடைய மாம்சத்தில் ஒளிச்சார்னு எபேசியரில் வாசிக்கிறோம்.
நியாயப்பிரமாணத்தை முடித்தார் என்று பைபிளில் வாசிக்கிறோம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆகினால அருமையான தேவனுடைய ஜனமே, இப்பொழுது இங்கே ஒரு காரியம் என்ன நடக்குன்னா, இந்த லேவி கோத்திரம் இவன் ஆபிரகாம் தசமா ஒரு முக்கியமான ஒரு ஊழியர்கள், நாமெல்லாம் ஊழியர்கள். கர்த்தருடைய ஊழியங்களுக்கு நாம் எந்த ஊழியம் செய்தாலும் அதுக்கு பிரதிபலன் உண்டு. பாருங்க, எது ஒவ்வொரு காரியங்களுக்கும் கணக்கு உண்டு. இப்போ எங்க சொல்றாரு பாருங்க, அதாவது ஆபிரகாம் தசமாம் கொடுத்தான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய வம்ச வரிசையில் யார் வர்றா? யாக்கோபு, ஈசாக்கு, யாக்கோபு. அதுக்கு பிறகு எத்தனையோ காலங்க பிறகுதான் ஊழியம் வந்துச்சு அந்த லேவி கோத்திரம். இப்போ இன்னும் லேவி பிறக்கல. அப்போ ஆபிரகாம் கொடுத்ததுனால அவனுடைய அறையிலிருந்து வந்தான். யாரு? லேவி. அவனுடைய அறையிலிருந்து, அவன் வித்திலிருந்து வந்தபடியினாலே ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்து ஒரு கடத்திற்குன்னு ஒன்று கொடுத்ததுனால இவர் சொல்லாரு, ஆபிரகாம் கொடுத்ததுனால ஆபிரகாம் அறையிலிருந்து, இன்னும் லேவியே வரல, ஆபிரகாம் அறையிலிருந்து வந்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அந்த லேவி கூட தசமம் கொடுத்தானா. அதாவது தசமபாகம் கொடுக்கறதுக்கு உண்டான ஆசீர்வாதம் எப்படி வருகிறதா, அதாவது லேவி கூட கொடுத்தான் என்று சொல்லலாமா? இல்லது என்ன விளங்குறதுன்னா, நீங்க கர்த்தருக்காக எதை செய்கிறீர்களோ, கர்த்தருக்காக நீங்க எதையாவது ஒன்றை கொடுத்தீர்கள், அதுல முக்கியமான சாராம்சம் அதுதான். நீங்கள் தேவனுக்கென்று செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் மறக்கிறதில்லை. நீங்கள் கர்த்தருக்கென்று உண்மையான ஊழியம், சுவிசேஷம் பரவுவதற்கென்று, இந்த வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கென்று நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் அல்ல, நீங்கள் கொடுக்கின்ற பொழுது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைக்கு பின்னால, பேர பிள்ளைக்கு பின்னால எத்தனையோ தலைமுறை வரைக்கும், 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வாதம் வருகிறது. அதுதான் நீங்கள் செய்கிற காரியங்கள். காரணம் நீங்கள் ஊழியர்கள், கர்த்தருக்குன்னு செய்கிற ஒரு ஊழியம், கர்த்தருக்காக நாம் செய்கிற காரியங்கள். ஒருவேளை பணத்தால் ஊழியம் செய்யலாம், வார்த்தையினால ஊழியம் செய்யலாம், செயலால ஊழியம் செய்யலாம். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் எல்லாருமே ஒன்றுதான். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் 100 மடங்கு உங்களுக்கு லாபம் உண்டு. உங்க சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்க தானே செஞ்சீங்க. ஆனா இந்த ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு, பிள்ளைக்கு பின்னால எத்தனையோ தலைமுறை வரைக்கும் போகிறது. அதைத்தான் நீங்க சொல்கிறார். ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தானா, அதுவும் கொள்ளையடிச்சல கொடுத்தான். அவன் சம்பாதிச்சல கொடுக்கல, கொள்ளையடிச்சல கொடுத்தானா. அந்த கொள்ளையடிச்சல கொடுத்ததுனால அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் எப்படி வருதான், அவனுக்கு பிறகு எத்தனையோ தலைமுறைக்கு பிறகுதான் லேவி வருகிறான். இந்த லேவி கூட தசமபாகம் வாங்குகிற இவன் கூட ஆபிரகாம் மூலமாய் தசமபாகம் கொடுத்தார் என்று சொல்லலாம். அதிலிருந்து என்ன வருகிறது? அப்படியானால் இப்படி தேவனுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நாம் ஒன்றை கொடுக்கின்ற பொழுது தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அறிக்கை பண்ணுவோமா? நான் இயேசுவின் ஆண்டவர். சொல்லுங்க, நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் தேவனுடைய பிள்ளை. நாம் தேவனுக்கு என்று எந்த ஊழியம் செய்தாலும் என் சந்ததி சந்ததியாக, தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதம் உண்டு. ஆபிரகாம் அவன் தேவனுடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். ஆகையினாலே அவன் கொடுத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நானும் தேவனுக்கு என்று கொடுப்பேன். நான் விதைக்கிறேன் தேவனுடைய சுவிசேஷ பணிக்காக. சத்தியத்தை அறியாத மக்களுக்கு நான் ஊழியக்காரன். அறியாத மக்கள் சத்தியத்தை அறிவிக்க என் பணத்தினாலே, முயற்சியாலே செய்வேன். நானும் நிச்சயமாக தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். இவர்கள் ஊழியக்காரர்கள். ஆபிரகாமை குறித்து நீ சொன்னீர், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் என்று சொன்னீர். ஆம் தகப்பனே, இவர்களும் ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், என் வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் அவர்களும் ஊழியக்காரர்களே. ஆண்டவரே, அந்த நாளிலே ஆபிரகாம் கர்த்தருக்கென்று செய்த ஒரு காரியம், ஆண்டவரே கர்த்தருக்கென்று, ஆண்டவரே தன்னுடைய கொள்ளையிடப்பட்ட பொருளை தசமபாகம் கொடுத்த போது, ஆண்டவரே அவனுடைய வம்சத்திலும் வந்ததானே எத்தனையோ 100 வருடங்களுக்கு பிறகு வந்த லேவி, அவன் கூட தசமபாகம் வாங்குகிற அவன் கூட ஆபிரகாம் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டபடினாலே, தகப்பனே நாங்கள் செய்த எந்த காரியமும், ஒரு சிறு காரியம் கூட எங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் பேர பிள்ளைகளுக்கும், எங்கள் கொள்ளு பேரர்களுக்கும் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதங்கள். ஆண்டவரே, நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் பலன் உண்டு என்றதான ஒரு சத்தியத்தை ஊழியக்காரர்களாய் எங்களுக்கு நீ வெளிப்படுத்தினபடியாக என்று துதிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லாதபடி, நான் ஊழியக்காரன், நான் புழு அல்ல, நான் பூச்சி அல்ல, நான் குப்பை அல்ல, நான் தூசி அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் பரிசுத்தமான், நான் குற்றமற்றவன், நான் தேவனுடைய ஊழியன். நான் ஒவ்வொரு ஊழியம் எந்த ஊழியம் செய்தாலும் என் தலைமுறை தலைமுறையாக எனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்றதான வெளிப்பாடை பெற்று கர்த்தருக்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஊழியம் செய்வார்களாக, ஊழியம் செய்வார்களாக. தனக்கு அருகில் இருக்கிற மக்களுக்கு தன் பணத்தினாலே, தன்னுடைய முயற்சினாலே, ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் கர்த்தரை வெளிப்படுத்துவார்களாக, இயேசுவை அறிவிப்பார்களாக. தேவன் வல்லமையான கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நன்றி பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் ஊழியக்காரர்கள். நாளை நாம் சந்திப்போம். கர்த்தர் உதவி செய்வார்.